ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, கோஸும் கேரட்டும் போட்டு மோர் கூட்டு தான் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம மற்ற காய்களில் வந்து மோர் கூட்டு பண்ணுவோம். இதில் சௌ இல்லைன்னா பூசணிக்காய் எல்லாத்துலேயும் நம்ம பண்ணுவோம். ஆனால் வந்து கோஸில் சில பேர்லாம் மோர் கூட்டு பண்ண மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கலந்த சாதத்துக்கு இது மாதிரி கோஸும் கேரட்டும் போட்டு மோர் கூட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வெடிக்க விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். ஒரே பாத்திரமாக இருக்கும், இல்லைன்னா இன்னொரு இல்பச்சட்டியை நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு எடுத்துக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டி கடுகு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நிறையா கோஸ் போட்டிருக்கேன். கேரட் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சரிசமமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ட ஒரு கேரட் தான் இருந்தது, அதனால் நான் ஒரு கேரட்டும் கொஞ்சம் கோஸும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா கோஸை வேக விடுங்க. இந்த கூட்டு வந்து கலந்த சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ கோஸை போட்டு தண்ணியை ஊற்றி இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இல்லைன்னா ஒரு விசில், குக்கரில் ஒரு விசில் விடுங்க. கோஸு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் தேவையில்லை. அர்ஜென்ட்டாக பண்ணேன்னா ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன அரைக்க போகிறோன்னா, கூட்டுக்கு அரைக்கிறாப்புல தான். இப்போ 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், தேங்காய் வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோரும் மோரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போய் அரைச்சின்னு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகத்தை அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், கோஸும் கேரட்டும் நல்லா வெந்துருக்கு. மூடி போட்டு நீங்கள் வேக விட்டு அதை பாருங்கள், கோஸும் வெந்துடுத்து, கேரட்டும் வெந்துடுத்து. வெந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி விட்டதை ஊற்றி மோரையும் ஊற்றி நம்ம மோரோ தயிரோ எடுத்து பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. மோரோ தயிரோ கெட்டியாக மோரோ தயிரோ, ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றுங்க, கோஸுக்கும் கேரட்டுக்கும் ரொம்ப ஊற்றாதீங்க. அது நல்லா அந்த மீதி தண்ணியும் அந்த அரைச்ச தண்ணியும் ஊற்றிட்டு அந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு கலரை விட்டுட்டு மோரை வந்து திக்கான மோரோ இல்லை கொஞ்சம் தயிரை கெட்டியாகவோ எடுத்து நம்ம ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டியதான். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு நம்ம ஒரு கொதி விட்டு இந்த கருவேப்பிலை தாளித்து கொட்டினதை போட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் நான் போட போகிறேன். இறக்க வேண்டாம். ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அப்போ வந்து கொஞ்சம் அரிசி மாவை மேலே தூவி விடுங்க. இல்லைன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய், பச்சை மிளகா, தேங்காய் அதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிறாப்புல தோணிட்டுன்னா போட்டு அதுலேயே போட்டு நீங்கள் கலந்து ஊற்றலாம். இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம இது கொதி வந்தோடனே கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன் வாசனைக்கு. தாளித்து கொட்டதையும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். மோர் கூட்டு எல்லாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதி வந்துடுத்து, அந்த கருவேப்பிலை, கடுகு இதையும் தாளித்து கொட்டத்தையும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான கேரட்டு கோஸ் மோர் கூட்டு ரெடி. கலந்த சாதத்துக்கெலாம் சூப்பராக, லெமன் சாதம், தேங்காய் சாதம், எள்ளு சாதம் எல்லா இதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம், குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் செக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றி ஆஃப் பண்ண வேண்டியதான். பாருங்கள், கொதி வந்துடுத்து. சுவையான மோர் கூட்டு ரெடி, கேரட் கோஸ் மோர் கூட்டு ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுனா, லெமன் ரைஸ், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சுண்டல் அண்டு மோர் கூட்டு தான் லஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.